ஹாய் காய்ஸ், வெல்கம். என்னடா இவன் கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சீரியஸாக பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னத்தை பற்றி பேச போகிறான்னா, இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு விஷயம் தான். எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன் இவன் ப்ரொமோட் பண்ணுறான், இவன் ப்ரொமோட் பண்ணுறான், இது பண்ணுறான்ட்டு. ஏன் இந்த இஷ்யூவை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரேண்டமாக ஒரு நாள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளாக இவர் சொன்னார் அந்த மாதிரி. அவன் என்ன சொன்னால், அவனே ப்ரொமோட் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். அண்ட் தென் அது ஒரே இன்ஸ்டன்ஸ் தான் நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க இன்ஸ்டன்ஸில் நிறையா பேர்கிட்ட டிஃப்ரெண்ட் ஆளுகிட்டையும் நான் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வேறு ஹேண்டமான விஷயத்த வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லும் போதும் அவனே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான், ப்ரொமோட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்க தப்பே பண்ணலாம். ப்ரொமோட் பண்ணுறதே ஒரு தப்பாக ஆக்கி ப்ரொமோட் பண்ணுறான்றதே வந்து ஒரு டர்ட்டி வேர்டாக ஆக்கிட்டாங்கன்னு தோணுது. அவங்களையும் சொல்லி தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே எக்ஸ்போஸ்டு பை ப்ரொமோஷன், எக்ஸ்போஸ்டு இன்னும் ப்ரொமோஷன் பண்ண எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அப்படி இப்படின்னு வரனால ப்ரொமோஷன்றதே வந்து ஒரு தீய சொல் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டோம் நம்ம. இது ஏன் வந்து நான் பேசணும்னு தோணுச்சுன்னா, ப்ரொமோஷன்றது தீய சொல்லோ அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயமோ கிடையாது. ப்ரொமோஷன்றது 100% தேவை, எல்லாருக்குமே அது தேவை. ஏன்னா ப்ரொமோஷன் இல்லைனா இங்கே எதுவுமே நடக்காது. வேர்ல்டில் வந்து எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் தான் நடக்கும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவன் ப்ரொமோட் பண்ணாதான் அவனோட ப்ராடக்டை வந்து சேல் பண்ணி அவன் வந்து அவன் வர காசை வந்து எடுத்து அவனோட ப்ராடக்டோ ஒரு அதர் திங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்க முடியும் அவனோட அவுட்புட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு இது எந்த லெவலில், அதாவது உங்களை வியூவர்ஸ் அண்ட் கன்சியூமர் உங்களுக்கு வந்து இது எந்த வகையில் வந்து பயனாக இருக்குதுன்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் பற்றி தெரியும். ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு மார்க்கெட்லனா அதை ப்ரொமோட்டே பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டே தெரியாது, அந்த ப்ராடக்ட் விற்காது. எண்ட் ஆஃப் த டே அது கன்சியூமருக்கும் வந்து மைனஸ் தான், ப்ரொடியூஸ் பண்ணுற அவனுக்கும் வந்து மைனஸ் தான். ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இப்போ வந்து இது 5 ரூபாய் இருந்துச்சுன்னா இதை விட ஒரு கம்மியான ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியில் கிடைக்கின்றது ப்ரொமோட் பண்ணால் தான் உங்களுக்கு அது தெரியும். சரியா? அது உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ப்ராடக்டான யூஸே கிடையாது. இது எங்கே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் சேனல்ஸ் இதுக்கெலாம் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா, எங்களுக்கெலாம் வந்து எப்படி பெனிஃபிட்டாக இருக்குன்னா, எனக்கு இன்னும் ப்ரமோஷனே வரல, நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து என் யூடியூப்பில் வந்து ஏர்னிங் டேப் கூட ஓப்பன் ஆகலை. இருந்தாலும் நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். எல்லாமே வந்து ஒரு மாதிரி தப்பாக போயிட்டு இருக்குதோன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஸோ எங்களுக்கெலாம் எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்னா, நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுற காசை வந்து சேனலுக்கான டெவலப்மெண்ட்டில் வந்து போடுவோம். லைக் இப்போ எனக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி நான் வந்து காசு எடுத்தேன்னா உங்களுக்கு நல்ல கேமரா, நல்ல செட்டப்பு, அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் ஒரு இன்னும் நல்ல R&D டீமுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் என்னோடய கண்டென்ட் வந்து எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கண்டென்ட்டை வந்து பியூட்டிஃபுல்லாக நல்லா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்து கொடுக்க, இதை இருக்கிறத விட இன்னும் நல்லா கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்து எங்களோட கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது சரி, எங்களோட பேசிக் திங்ஸை வந்து நாங்கள் இது பண்ணுறது சரி, எங்களுக்கு அது யூஸ் ஆகுது. அதுதான் ப்ரொமோஷன். சரியா? இது இங்கே மட்டும் தான் ப்ரொமோஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு தக்காளி விற்கிறாங்க. அது தக்காளி வந்து இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டு வந்தால் தக்காளி அது 1 kgக்கு 20 ரூபான்னு இருக்குது. வெளியே இருக்கவர் வந்து அதே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிர்த்தே வந்து ஒருத்தர் வந்து கடை போட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபார்மர். அவர் வந்து 1 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? ஆனால் அவர் அந்த இடத்துல பில் போர்டும் போடல, அது வந்து கத்தி யார்ட்டையும் சொல்ல, வெறும் தக்காளி மட்டும் இதில் இருக்குது, அவர் மட்டும் உட்காந்துருக்காரு. இது வந்து யாராவது போய் கேட்டாலும் தெரியும். இப்போது அவர் எதுவுமே சொல்லாதனால அந்த தக்காளியை அங்கே விற்காது. ஒரு தக்காளியை வந்து இப்படி பாருங்கள் 10 ரூபா கிலோ 10 ரூபான்னு சொல்கிறதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொமோஷன் தான். இங்கே ப்ரொமோஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ப்ரொமோஷன் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. சொன்னது வெறும் 10%. மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர். பிறந்த குழந்தைக்கு நிலாவை காட்டி அம்மா சோறு ஊட்டுறதுல இருந்து செத்தப்புறம் 1 ரூபா வச்சு என் பணத்தை ஒழுங்காக புதடான்னு புதைக்கிறவன் கிட்ட சொல்கிறது ஒரு வித மார்க்கெட்டிங் தான். இவன் என்னடா ப்ரொமோஷனுக்கே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. பட் இதுதான் பேசிக்கான திங். ஓகேவா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷனே தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ரொமோஷன் தேவை. யாராக இருந்தாலும் ப்ரொமோஷன் தேவை. ப்ரொமோஷன் இல்லைனா ஒன்றுமே நடக்காது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நல்ல ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணாமல் ஃபெயிலான எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது இங்கே. ஓகேவா? உங்களுக்கு வந்து கையிலே கிடைக்காம அது வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து ஃபெயிலான எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இது முடிஞ்சா, ஏன்னா ப்ரொமோஷன் இது இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ப்ரொமோஷனை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேசிக்காக. இப்போ ரீசெண்டாக வந்து இஷ்யூஸ் பார்ப்போம். இந்த இடத்துல எங்கே ப்ரொமோஷன் வந்து தப்பாக போகுது, மிஸ்லீடிங்கான ப்ரொமோஷன்ஸ். ஓகேவா?
எங்கே மிஸ்லீடிங்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்னே போடலைன்னா அது வந்து தப்பு. ஏன் இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க? ஏன்டா எல்லாம் வந்து இந்த ப்ரொமோஷன் சொல்கிறாங்க, ஆடு, ஹாட்ஸ்டார், கொலாப் அதெல்லாம் ஏன்டா போடணும் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேசிக்கான திங் இங்கே என்னென்னா, ஒரு ஆடை நீங்கள் பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்டலோட பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போ அங்கே கீழே ஆடுன்னு போட்டிருந்தாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், ஓகே இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனில் டிஃபால்ட்டாகவே பார்ப்பீங்க. இதே அந்த ஆடுன்றது இதை போடாமல் அவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி நல்ல விஷயமே சொல்லிட்டு இருக்காங்க வைங்களேன், நீங்கள் பேசிக்காகவே அது வந்து நீங்கள் நம்புகிற கண்டென்ட் கிரியேட்டரோட ஒப்பீனியன் நினச்சிட்டு அந்த ப்ராடக்ட் அப்படி தான் இருக்குது, சரி நம்ம வாங்குவோம் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த நம்புகிற கண்டென்ட் கிரியேட்டரை நம்பி நீங்கள் வந்து வாங்கிடுவீங்க. வேறஸ் அதை வாங்கின அப்புறமா உங்களுக்கு அதோட அவங்க சொன்ன அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா அது ஒரு ப்ரொமோஷன், அது ஒரு ஆடு. அவங்க அதை மென்ஷன் பண்ணாதனால அவர் சொல்கிறத நீங்கள் 100% நம்பிட்டீங்க. ஆடுனா நம்ம ஜட்ஜ்மெண்டல் டைப்போட பார்ப்போம். ஆடு போடலைன்னா நம்ம வந்து அவங்க சொல்கிற ஒப்பீனியன், அவங்க சொல்கிற தாட்ஸ் இது வந்து அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்பிடுவோம். இதுதான் இங்கே வந்து காணாவே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெய்ட் அட்டாக்ஸ், இது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா ஒரு பேசிக்காக ஒரு ஏ கம்பெனி பி கம்பெனி எடுத்துக்கோங்க. ஒரு ஏ கம்பெனி வேறு லெவலில் வளர்ந்துட்டான், பி கம்பெனி வந்து இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கான். இப்போ ஏ கம்பெனி காசு கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பி கம்பெனி அதே சிமிலரான அதே ரேஞ்சில் ஒரு ப்ராடக்ட் வந்து விடுறான். இப்போ ஏ கம்பெனி வந்து அவன் காசு கொடுத்து இவன் ப்ராடக்ட் வந்து அடிச்சு ரிவ்யூ பண்ணி என் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி, என்ன தான் அவன் ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் என் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணு அப்படிங்கும்போது, ஒரு ப்ராடக்ட்டை வந்து அடித்து இது பண்ணும்போது இன்னொருத்தவனோட சேல்ஸ் ட்ராப் என்ன இது அவனுடைய. அது மட்டும் இல்லாமல் அது ப்ரொமோஷனே உங்களுக்கு தெரியாது. இந்த அப்போ என்ன நினைப்பீங்க, அந்த ப்ராடக்ட் நல்லாவே இல்லை, இந்த ப்ராடக்ட் தான் நல்லா இருக்குது, இந்த கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்பிடுவீங்க. இந்த இடத்துல தான் வந்து ப்ரொமோஷன் தப்பாக போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பேசிக்காக இப்போ ரேண்டம் இப்போ நீங்கள் பார்க்காத கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட இப்போ வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து காரணம் இன்ஃப்ளேஷன். யூடியூப் வந்து இப்போ நினைக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு தராங்க. பட் வந்து சேனல் நடத்துறது அது போதுமான அளவுக்கு இல்லை. ஓகேவா? அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேகே அண்ணாவும் சரி, ஆர்டி பண்ணாவும் சரி, இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக. அப்பப்போ பார்க்கும்போது கமெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் பண்ணாத, ஜேகே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் அவங்க சேனலை கன்சிஸ்டன்சியாக ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் தவிர வேறு வழி இல்லை. இதுதான் பேசிக்கான இது. ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு இல்லை கைஸ். ப்ரொமோஷன் என்ன ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறாங்க, என்ன பொருளுக்கு பண்ணுறாங்க, எதற்காக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ரொமோஷன் தப்பு இல்லை. ப்ரொமோஷன்ன்றது ஒரு நல்ல விஷயம், அது எல்லாருக்குமே தேவையான விஷயம். ஆனால் இங்கே ப்ரொமோஷனை வந்து தப்பாக பண்ணிகிட்ருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோஷனை இனிமேல் கரெக்டாக பண்ணும். இதுதான் நான் பேசிக்காக எனக்கு சொல்லணும் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக வந்து இவங்க இப்போ தப்பாக ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்லணுன்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் உங்கள்லேருந்து ஒருத்தவர் தான். ஓகேவா? உங்கள்லேருந்து ஒரு ஆள் தான். கரெக்டாக எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டே பண தேவைன்றது இருக்குது, எல்லாருக்கும் சரி. ஓகேவா? அம்பானிக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அம்மா இந்த காசு இருக்குன்னு கேள்வி அவனுக்கும் சேல்ஸ் ட்ராப் ஆனால் அவனுக்கு பண தேவை இருக்குது. எல்லாருக்குமே பண தேவைன்றது இருக்குது. அதனால் சில சமயத்தில் வந்து சூஸ் பண்ண முடியாமல் ப்ரொமோஷன் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, பேசிக்காக இந்த பணம் தேவையினால் வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து அவங்கள வந்து மன்னிச்சு விட வேணாம், தண்டிங்க. அதாவது வந்து அவங்கள கேள்வி கேளுங்க, எதிர்த்து கேள்வி கேளுங்க, அவங்கள வந்து கொஷினபிள் ஆக்குங்க. இந்த மாதிரி வந்து அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணி திருத்த ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே உங்கள்லேருந்து ஒருத்தவங்க, நம்மளேருந்து ஒருத்தவங்க. ஓகேவா? ஸோ எந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டே பிராண்ட் வந்து காசு வாங்கிட்டு போயிடுவோம். ஓகேவா? கண்டென்ட் கிரியேட்டர் வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து திருத்திக்கிறாங்களா பாருங்கள். திருத்தலைன்னா யூ நோ வாட் டு டூ. பட் எஸ், திருத்துற அளவுக்கு திருத்த ட்ரை பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்லலாம், ப்ரொமோஷன் தப்பு இல்லை, ப்ரொமோஷன் தப்பாக பண்ணுறது தான் தப்பு. ஓகே, தேங்க்ஸ். வரட்டாமாமே டர். இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தால் மாறிடும், கெஜ்ரிவால் வந்தால் மாறிடும், நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இவங்கள வச்சு என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஹாய் காய்ஸ், வெல்கம். என்னடா இவன் கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எஸ், நான் கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன்னு இருக்கேன். சீரியஸாக பேசுனா என்ன பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா,
அந்த என்ன அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடணும் வீடியோ, பிரச்சனை.